அதிகாரம் 8. இறைவனின் மாட்சியும் மானிடரின் மேன்மையும். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது. உமது மாட்சியை வானங்களுக்கு மேலாக நிலை பெற செய்தீர். பாலகரின் நாவிலும் குழந்தைகளின் மழலையிலும் வலிமையை உறுதிப்படுத்தி பகைவரை ஒடுக்கினீர். எதிரியையும் பழி வாங்குவோரையும் எளிதாய் அடக்கினீர். உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது, மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மானிடரை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் யார் என சொல்ல தோன்றுகிறது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். அனைத்தையும் அவர் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். எல்லா வகையான ஆடு மாடுகள் காட்டு விலங்குகள் அனைத்தையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது.